வணக்கம் மக்களே. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நெட்டான்னு சொல்கிற இடம். வேறு லெவலில் இருக்குது. மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குது. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மலைகள், நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மேக கூட்டங்களாக இருக்குது. பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. நான் இதை ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நெட்டான்னு சொல்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கேன். இந்த நெட்டான்னு சொல்கிற இடத்துக்கு போகிறதுக்கு இப்போ நான் மார்த்தாண்டத்துலேருந்து போயிட்டுருக்கேன். ஸோ மார்த்தாண்டத்துலேருந்து லெஃப்ட்டில் போய் குளுத்துறையில் போய் அங்கேருந்து சுற்றி அப்படியும் போகலாம். அது இல்லாமல் நம்ம ரைட்டில் கட் பண்ணி போய் குலசேரம் போய் அப்படியும் போகலாம், மறுமனை போய் போகலாம். அது இல்லாமல் நீங்கள் ஞாராவளை போய் மேல்புறம் போய் அப்படியும் போகலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, மார்த்தாண்டத்துலேருந்து லெஃப்ட்டில் கட் பண்ணி மேல்புறம் போய் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் களியல்லேருந்து நெட்டாக போகிறேன். ஸோ பல ரூட்டில் நீங்கள் போகலாம். ரொம்ப நாளாகவே நான் போகணுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு லொக்கேஷன் அது நெட்டா. பல வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். நிஜமாகவே அந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இந்த மழை டைமில் அது போய் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ நம்ம அந்த மார்த்தாண்டத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி அந்த ஞாராவளை ரோட்டுக்கு வந்துட்டோம். ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச் இருக்குது. ஸோ இப்படியே நம்ம போயிட்டு அங்கே நம்ம மேல்புறம் ரீச் ஆகிடலாம். மழை சீசனில் டிரைவ் பண்ணுறதே கொஞ்சம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதுதான் அந்த ஞாராவளை பாலம். அதை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. இப்போ நம்ம அந்த களியல் பக்கம் வந்துட்டோம். ஸோ களியல்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் பேச்சிப்பாறை, ஆலஞ்சோலை அப்படிலாம் போயிடும். லெஃப்ட்டில் கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நெட்டாக போயிடலாம். இதே இதில் நம்ம ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா திருப்பரப்பு போயிடலாம், வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ரைவ் பண்ணோன்னா நம்ம ஸ்பாட் வந்துடும். இந்த ரோடு ஆக்சுவலாக செம்மையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு பெரிய ஒரு ஹில் போகிற மாதிரி ஒரு ஃபீல், அது இல்லாமல் ஒரு ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி ஃபீல். ஏன்னா ஃபுல்லாகவே மரங்கள், செடிகள் அந்த மாதிரி சுற்றியுமே இருக்குது. பச்சை பசேன்னு இருக்கிறதுனால நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ரப்பர் மரங்கள் நிறையவே எஸ்டேட்லாம் அங்கே இருக்கும் பக்கத்துலேயே. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்போவுமே ஃபேமஸான ஒரு விஷயம், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய ரப்பர் எஸ்டேட்ஸ் பார்க்கலாம். நீங்கள் லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைட்லேயும் பார்க்குறது ஃபுல்லாகவே ரப்பர் எஸ்டேட்ஸ். இந்த நெட்டால் என்ன ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அங்கே போயிட்டு அந்த சிட்டார் டேமோட ரிசர்வாயர், அந்த தண்ணி தேக்கமான இடம் தான் நம்ம வந்துட்டு அந்த நெட்டாவோட அந்த பேக் சைடு, டேமோட பேக் சைடு இடத்த தான் நம்ம வந்து போய் பார்ப்போம். ஆனால் அங்கே போயிட்டு நிறைய அந்த மீன்கள் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி, அது இல்லாமல் நிறைய அந்த கேரளா ட்ரெடிஷன், இந்த ஊர் ட்ரெடிஷனான ஃபுட் நிறைய நம்ம கிடைக்கும். அங்கே நிறைய கடைகள் வேறு இருக்கான். இதில் போய் சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் நெட்டாக போயிட்டு அந்த இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே அந்த கடையில் நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ நம்மளும் போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெயிலில் போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் மலையில் சான்ஸே இல்லை. நான் ஆக்சுவலாக மலையில் போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவே தான் போனேன். இப்போ நீங்கள் ரைட்டில் பார்க்குறது எல்லாமே அந்த தண்ணி தேங்கி இருக்கிற இடம் தான். தூரமாக பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் தெரியும். மலைகளுக்கு மேலே மேகங்கள் இருக்கிறத பார்க்கலாம். எனக்கு பார்த்தோன்னே பயங்கர ஷாக். நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்காக ஊட்டி, கொடைக்கானல்லாம் போய் பார்த்துட்டு வரோம். பட் நம்ம பக்கத்தில் இப்படிலாம் சில இடங்கள்லாம் இருக்குது. ஸோ போய் பார்க்க தான் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் பார்க்கலாம்.
இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். ஏன்னா ஃபுட்டோட டேஸ்ட்டு ஒவ்வொரு ஹோட்டல்லையுமே வேறு வேறு மாதிரி இருக்கும். பல பேருக்கு பலவிதமான ஹோட்டல்ஸோட டேஸ்ட் பிடிக்கும். நெட்டா வியூ பாயிண்ட் சொல்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மலையோட வியூ ஃபுல்லாக தெரியும். நான் அதை காமிக்கிறேன். அப்படி ரைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மேக கூட்டங்கள்லாம் அந்த மலைக்கு மேலே இருக்கிறத பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், ரொம்ப தெரியும். முன்னாடியெல்லாம் இதுக்கு தண்ணியில் போய் விளையாடலாம். பட் இப்போ வந்துட்டு நிறைய இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இறங்கி போய் விளையாடுற இடத்துல அது சேஃப்டி இல்லைன்னு வேறு நிறைய போர்டு வச்சுருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக போயிட்டு பார்த்து ரசிங்க. நம்ம போக போக இந்த மாதிரி தான் அந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரைட் சைடில் ஃபுல்லாகவே நிறைய நீங்கள் டெஸ்டினேஷன் அந்த இது வியூ பாயிண்ட்ஸ் நிறைய பார்க்கலாம். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரினா ஹோட்டல்ஸ் நீங்கள் நிறையவே வரிசையாக பார்த்துட்டே வரலாம். இங்கேயுமே ஒரு ஹோட்டல் ரைட்டில் தெரியுது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் எஸ்டேட்டில் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும். இங்கேயுமே ஒரு ஹோட்டல் ரைட்டில் தெரியுது பாருங்கள். தூரமாக அந்த வியூ பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். அது சான்ஸே இல்லைங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு இடம், நல்ல இடம். நம்ம இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நெடுமங்காடு அந்த செக் போஸ்ட் தாண்டி போனோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லேக் ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நான் வித்தியாசமாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் இன்றைக்கி என்ன இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி உள்ளே வந்தேன். ஸோ நம்மளும் போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லி போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த வியூ பின்னாடி தெரியும். இது அந்த ரோட் சைட்லேயே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. உள்ளே போய் பார்க்கிங்கோட ஃபெசிலிட்டியோடு இருக்குது. நம்ம லேக்கெல்லாம் பார்த்துட்டே உட்காந்து சாப்பிட்லாம். மீன் நிறையவே பெரிய பெரிய மீன்லாம் வச்சுருந்தாங்க. வித்தியாசமான பல சைஸ் மீன்கள்லாம் இருந்துச்சு. அப்படியே நம்மளும் அங்கேருந்து ஆர்டர் பண்ணிவிட்டு மீன் கிழங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்க்குறது மயக்கின கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது மீன் குழம்புல சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அது இல்லாமல் துண்டான கிழங்கு கூட இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபுல் மீனை வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாமல் தலைக்கறி, தலையை ஃபுல்லாகவே குழம்பு வச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் அந்த மீல்ஸ் வேறு வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் எவ்வளோ ரூபா? 5 ரூபாயா? ஆயிரம். லெமன் ஸ்க்யூஸ் பண்ணேன் மேடம். மீன் எவ்வளோ ரூபா? 5 ரூபாயா? அப்படி நான் அங்கேருந்து கிளம்பிட்டு ரிட்டர்னில் வர டைமில் நம்ம எங்கெல்லாம் பார்த்துட்டு போனோமா எல்லா ஸ்பாட்லையுமே நிப்பாட்டி அந்த வியூ பாயிண்டில் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க் பண்ணிவிட்டு வந்து நாம் நிறைய இடம் அங்கே லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஸோ மழை பெஞ்சனால ஃபுல்லாகவே நான் அங்கங்கே நிப்பாட்டிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். ஸோ
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, நிறைய குரங்குகள்லாம் இருக்கும். ஸோ கார்லாம் திறந்து வச்சிங்கன்னா உள்ளே வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுது. கையில் தான் வச்சுட்டு பக்கத்தில் விளையாடினா கூட கையில் வந்து நம்மள்ட்ட அள்ளிட்டு போயிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரியான நிறைய லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அங்கேருந்து சுற்றியுமே எங்கே பார்த்தாலுமே இருக்கும். ஸோ நீங்கள் வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் பார்த்து ரசிக்கிறதுக்குமான நிறைய இடங்கள் இருக்குது. பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னடானா, நீங்கள் ரோட் சைட்லேயே வண்டியை பார்க் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பார்க் பண்ணணும். இல்லைனா அந்த பார்க்கிங் ஏரியாவே இருக்காது. ஸோ அது ஒன்று தான். மற்ற மாதிரி லொக்கேஷன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த வியூ பாயிண்டில் நின்று தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த வியூ பாயிண்டில் தெரிகிற வியூ இதுதான். ஸோ நான் ஆக்சுவலாக போகிறப்ப நல்லா மழை பெஞ்சனால போய் மழை பெஞ்சால் இறங்க முடியாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த டைமில் மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப க்ளவுடியான ஒரு ஃபீலு, சான்ஸே இல்லை. ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு தூரமாக ஃபுல்லாகவே மலைகள், மேலே மேகம், கீழே தண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம ஃபுல்லாகவே நெட்டாவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குட்டி டெஸ்டினேஷன் போகணும் அப்படின்னா நெட்டாக போய் பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே மெயினாக மக்கள் வர்றது எதுக்குன்னா, நல்லா பார்த்து ரசிச்சுட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு போகிறதுக்காக வருவாங்க. நிஜமாகவே ஒவ்வொரு ஹோட்டல்லையுமே ஃபுட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது. நான் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்லையுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ப்ரைஸ் கூட பெரிய ப்ரைஸ் எல்லாம் கிடையாது. மீன் கூட வித்தியாசமான ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 100 ரூபாலேருந்து 500 ரூபாய்க்கு வரைக்கும் மேலேயுமே மீன்கள் இருக்குது. அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரியான மீன்கள் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பிளேட் அந்த கப்பை கிழங்கு அது வந்து கிட்டத்தட்ட 60 ரூபான்னு நினைக்கிறேன், மயக்கின கிழங்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ப்ரைஸ் கூட ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கீப் சப்போர்ட்டிங். இது மாதிரி இன்னும் நிறைய லொக்கேஷன் நம்ம போய் வீடியோ எடுக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஜாக்சன்.